அஸ்ஸலாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அகெயின் ஒரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பிங்க. இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான எக் பெப்பர் ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நமக்கு சீரகமும் சோம்பும் வெடிக்க ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு இதை பிளெண்டரில் மாற்றிட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். மறுபடியும் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், மறுபடியும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே ஒரு 2 செகண்ட் அளவுக்கு அதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுமே வேக வச்ச முட்டையை 2 பாதியுமாக கட் பண்ணி நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஒரு சைடு போல் நமக்கு அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி வரணும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஒரு சைடு நம்ம குக் ஆனதுமே இன்னொரு சைடுமே திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அதை 1-2 நிமிஷம் அளவுக்கு விட்டுருங்க. ஸோ 2 சைடுமே நமக்கு நல்லா மசாலா ஒட்டணும். ரொம்ப நேரம் விட்டால் கூட நமக்கு முட்டை ரப்பர் டைப்பில் ஆகிடும். ஸோ 2 சைடுமே ஒரு நிமிஷம் அளவுக்கு போதும். ஸோ 2 சைடுமே நமக்கு நல்லா மசாலா ஒட்டிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது அதே கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதுமே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் போல் வதங்கி வந்ததுமே தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுமே ஒரு குட்டி தக்காளி, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையுமே சேர்த்துடலாம். தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வரணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நாம் அரைச்சி வச்சுக்கிற மிக்சடு பவுடரையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசம் போனதுமே மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நான் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கிற முட்டையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தட்டை எடுத்து கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவி விட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.